நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது அதிரை பண்பலை 90.4. நமது சமூகம் நமது நலன். அதிரை பண்பலையின் அன்பான நேயர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்கள் RJ தன்ஸ்ரீ. ஒரு மனிதன் உயிர் வாழ உணவு, உடை, இருப்பிடம் இது எல்லாமே எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே மாதிரி இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இருக்கு. அதுதான் காற்று. இந்த காற்று எவ்வளோ முக்கியமானது. காற்று இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்படிப்பட்ட அந்த காற்றை பத்தியும் காற்றோட முக்கியத்துவத்தை பத்தியும் இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக நம்ம கூட இருக்காங்க பட்டுக்கோட்டை அரசு மாதிரி பள்ளி மாணவர் ராஜசுதந்தன் அவர்கள். ராஜசுதந்தன் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்கலாமா? தொடர்ந்து நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க. நிறைய பயனுள்ள தகவல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதிரை பண்பலையின் அன்பான நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். என் பெயர் ராஜசுதந்தன். நான் பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். காற்றோடு காற்றாக என் குரலும் காற்றலையில் உங்கள் காதுகளில் அலைப்பாயட்டும். ஒரு மனிதன் உயிர் வாழ முக்கியமான காற்றை பற்றி இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காற்று. வெப்பமண்டலத்தில் தொடர்ச்சியான வாயுக்கள் உள்ளன. அவை இன்றும் நாம் வாழ்வதைப் போல வாழவும் வளரவும் அனுமதிக்கின்றன. இந்த தொடர் வாயுக்கள் காற்று என்று அழைக்கப்படுகின்றன. நமது கிரகத்தில் காற்று வாழ்வின் முக்கிய அங்கமாக உள்ளது. இது மனிதனுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு உயிரினத்தின் வாழ்க்கைக்கும் முக்கியமானது. காற்று வீசும் திசையை பொறுத்து காற்றிற்கு பல பெயர்கள் உண்டு. தெற்கிலிருந்து வீசினால் தென்றல் காற்று, வடக்கிலிருந்து வீசினால் வாடை காற்று, கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல் காற்று, மேற்கில் இருந்து வீசினால் மேலை காற்று. அதே போல காற்று வீசும் வேகம் பொறுத்தும் அதற்கு பெயர்கள் உண்டு. 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று மென்காற்று, 6 முதல் 11 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று இளந்தென்றல் காற்று, 12 முதல் 19 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று தென்றல் காற்று, 20 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று புழுதி காற்று, 30 முதல் 39 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று ஆடி காற்று, 100 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று கடுங்காற்று, 101 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் காற்று புயற்காற்று, 120 கிலோமீட்டர் மேல் வேகமாக வீசும் காற்று சூறாவளி காற்று. பூமியை சூழ்ந்துள்ள வளிமண்டலம் பல வாயு கலவை உடையது. வளிமண்டலத்தில் நிறைந்துள்ள வாயுக்கள் 79% ஹைட்ரஜன், 20% ஆக்சிஜன், 3% கரியமில வாயுக்கள், 1% இதர வாயுக்கள். காற்று மாசினை கண்டறியும் போது காற்றில் உள்ள நுண்துகள்கள் TM 2.5 என்பதை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. அதாவது 1 மீட்டர் சதுர பரப்பளவில் 2.5 மைக்ரோமீட்டருக்கும் குறைவான அளவு கொண்ட நுண்துகள்கள் எத்தனை கிராம் இருக்கிறது என்பதை கணக்கிட வேண்டும். 1 மீட்டர் சதுர பரப்பளவில் 10 மைக்ரோகிராம் நுண்துகள்கள் இருந்தால் அது சுவாசிக்க ஏற்ற காற்று. மனிதன் உயிர் வாழ காற்று, நீர், உணவு இது 3 மிகவும் அவசியம். ஒரு மனிதன் நிமிடத்திற்கு 15 முறை சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியே விடுகிறான். இந்த கணக்கின்படி ஒரு நாளைக்கு 21,600 முறை சுவாசிக்கிறான். மனிதன் ஒரு நாளைக்கு 16 கிலோகிராம் காற்றை சுவாசிக்கிறான். சராசரியாக 2.5 லிட்டர் நீரை பருகுகிறான். ஒவ்வொரு மனிதருக்கும் நாள்தோறும் 1.5 கிலோ உணவு தேவை. ஒரு மனிதன் உணவின்றி 5 வாரம் உயிர் வாழ முடியும். நீர் இல்லாமல் 5 நாட்கள் உயிர் வாழ முடியும். ஆனால் காற்று இல்லாமல் 5 நிமிடம் கூட தாக்கு பிடிக்க முடியாது. என் வரியில் காற்று படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை உணர துணை புரியும் அற்புத சான்றாகும். எனவே மனிதன் உயிர் வாழ முக்கியமான காற்றினை மாசுபடுத்தாமல் இருப்போம். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அதிரை FMக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடை பெறுகிறேன்.
நான் உங்கள் ராஜா சுதந்தன். நன்றி. என்ன நேயர்களே, நம்ம பட்டுக்கோட்டை அரசு மாதிரி பள்ளி மாணவர், அதுவும் 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் ராஜசுதந்தன் அவர்கள். இவர் சொன்ன இந்த தகவல் எல்லாமே